காலை வணக்கம், மதிய வணக்கம், மாலை வணக்கம். நீங்கள் எங்கிருந்தாலும் என்னுடைய பேர் பெட்ரோ விலிஜியஸ் சிரோ. இன்னையுடைய கார்ப்பரேட் விளக்கக்காட்சியை நான் சொல்வதற்கு பெருமைப்படுகிறேன். நான் இந்த இடத்துல உங்களுக்கு இந்த விளக்க காட்சியை கொடுக்க போகிறேன். என்ன முதல்ல உங்களுக்கு அறிமுகப்படுத்திக்க விரும்புகிறேன். நான் எவோரிச்ல பங்காளர் திட்டத்தலை மேலாளர், அதற்கப்புறம் தலைமை கழக உறுப்பினரும் கூட பெருவு. அதே நேரத்துல நியூ எக்கனாமிக் எவல்யூஷன் ஆஃப் த வேர்ல்ட்ல பெருவுல நான் ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் உலகின் புதிய தனியார் முதலீட்டாளர், உலகளாவிய முதலீட்டு போர்ட்போலியோவின் இணை உரிமையாளரும் கூட. சரி, இந்த ஸ்லைட்ல நம்ம இன்னையுடைய நிகழ்ச்சி நிரல் பார்க்க போகிறோம். எவோரிச்சுடைய பெருநிறுவன விளக்க காட்சியும் கடந்த வார நிறுவன செய்திகளையும் இப்ப பார்க்க போகிறோம். இதுதான் நம்மளுடைய அஜெண்டா. இன்னைக்கு யாரெல்லாம் என்னுடைய கார்ப்பரேட் பிரசன்டேஷன்ல இருக்கீங்களோ நீங்க இத பாப்பீங்க. விளக்க காட்சிக்கு பிறகு கடந்த வாரத்துக்கான செய்திகளையும் நம்ம இங்க பார்ப்போம். அதே நேரத்துல நான் உங்களுக்கு இந்த செய்திகளை எல்லாம் கொடுக்கறதுக்கு நான் மிகவும் ஆர்வத்தோட இருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்றத இருக்கேன். எப்பயுமே நம்ம நிறுவனத்துடைய வளர்ச்சியை பத்தி நம்ம இங்க பேசிக்கிட்டு இருக்கோம். எவோரிச்சுடைய வணிக பயிற்சி. எவோரிச் என்றால் என்ன? இந்த இடத்துல நம்ம பயிற்சியினோட திட்டத்தை பார்க்க போகிறோம். இந்த வணிக பயிற்சியை எடுத்துக்கிறதுக்கான பயிற்சி திட்டம். முதலாவதாக கனவுகள், பணப்புழக்க அளவு, எவோரிச் சூழல் அமைப்பு, கூட்டு வாய்ப்பு. இந்த இடத்துல லாட்டின் அமெரிக்கால நாங்க இதனுடைய முக்கியத்துவத்தை பார்க்கிறோம். அதற்கப்புறம் வருமான திட்ட விருப்ப தேர்வு, எவோரிச் பயிற்சி தொகுப்பு, அதுக்கப்புறம் சிறந்த நினைவு திறனாளி மெமரி ஜாகர், அதற்கப்புறம் 90 நாள் வணிக தொடர்பு அமைப்பு, அதற்கப்புறம் அடுத்த படிகள், நீங்க என்ன செய்யணும் வெற்றி அடைவதற்கு இந்த நிறுவனத்துல அப்படின்னு பார்க்கலாம். கடைசியாக இந்த பிரசன்டேஷன் முடியும் போது சில கேள்வி பதிலோடு நம்ம முடிப்போம். சரி, அடுத்த ஸ்லைடு. உங்கள் கனவுகள் என்ன? அதாவது நம்ம எப்போதும் சில இலக்குகள், சில கனவுகள் அப்படின்றது நம்மளால செய்யலாம். ஆனா நீங்க வைக்கிற இலக்குகளையும் உங்க கனவுகளையும் நீங்கள் கற்பனையில அத விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும். புது வீடு, புது பிசினஸ், இல்ல புது வாழ்க்கை, இல்ல டிராவல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற நபர்கள் கூட நீங்க எண்ணி பார்க்கறதை விட அதை விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. அதே நேரத்துல நமக்கு நேரம் இருந்தும் கூட நம்மளால நம்மளுடைய கனவுகளை செயல்படுத்த முடியல அப்படின்னா ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு நிதி நெருக்கடி இருக்கிறனாலதான். உங்க எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்குமே இந்த கனவு காண்பதற்கான பவர் இருக்கு, அதை செய்வதற்கான பவரும் இருக்கிறது. இப்போ நீங்க உங்களுடைய கனவு, உங்களுடைய கார், உங்களுடைய வீடு, பிசினஸ் அப்படியாக இருந்தா நீங்க அந்த கனவுகளை அடைவதற்கு எப்படி அப்படின்றதுக்கான விளக்கத்தை இங்க பார்ப்போம். இந்த ஸ்லைட்ல நீங்க பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற ஒரு நபர் ராபர்ட் கியோசாக்கி அவர்கள் எல்லோருக்கும் தெரிந்த நபர். இவர் சில வருடங்கள் முன்பு நான் இவருடைய விஷயத்தை கேட்டிருக்கிறேன். இவர் லாட்டின் அமெரிக்கால இவரை கவுண்டவுன் போயட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இவருடைய புத்தகத்தை படித்ததுக்கு பிறகுதான்
ஃபைனான்ஸ் அப்படின்ற இந்த உலகம், இன்வெஸ்டிங் அப்படின்ற உலகத்தை வந்து மிகவும் அருமையாக சொல்லியிருப்பாரு. இந்த இடத்துல இந்த பணப்புழக்க அளவுல இந்த இடத்துல மக்களை வந்து 4 குழுக்களாக பிரித்து வைத்திருக்கிறார்கள். அதாவது அவர்களுடைய வேலை வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி, அவர்களுடைய பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ற மாதிரி. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வேலை, பணியாளர் வேலை இருக்கும் அவர்களுக்கு. அவர் இந்த குழுல இருக்காரு அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு டைம் டேபிள் அப்படின்றது இருக்கும். அவர் வந்து பணத்திற்காக வேலை பார்ப்பார். அவர் வந்து கிட்டத்தட்ட 20, 30, 40 வருடங்கள் கூட வேலை பார்க்கிற மாதிரி இருக்கும். இது மூலியமாக அவருக்கு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் அப்படின்றது கிடைக்கும். அது மூலியமா எனக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நான் 20 வருடமா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் அப்பதான் எனக்கு அந்த புரிதலே வந்தது. நான் அந்த அந்த ரியலைசேஷனே வந்தது. 20 வருடம் கழித்து தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சதே. அதாவது இந்த பணத்தை வைத்து, இந்த நிதியை வைத்து நம்மளால எதுவும் செல்ல முடியாது அப்படின்றதுக்காக. அதனாலதான் நான் வந்து என்னுடைய ரெஸ்டாரண்ட்ஸ வந்து நான் ஓபன் பண்ணேன். ஆனா, நான் இந்த வேலை அப்படின்ற அந்த ஒரு குழுல தான் இருந்தேன். இன்னொருத்தர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொழில் முனைவாளர். இவர்கள் வந்து தங்களுடைய தொழிலை வந்து தொடங்குவார்கள். சுய தொழிலாக இருக்கும். அவர்கள் வந்து இந்த வணிகத்தை நோக்கி அவர்களுடைய நேரத்தை நிறைய செலவிடுவார்கள். நீங்க அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு ஆண்டர்பிரனராக இருக்கிறீர்கள் என்றால் வேலை செய்பவர்களுடைய கம்பேர் பண்ணும்போது அவர்களோட நீங்க வந்து மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் என்பது சொல்லப்படுகிறது. இன்னொரு குவாட்ரண்ட், இன்னொரு குழு அப்படின்னு பாத்தீங்கன்னா வணிகம். வலது பக்கத்துல இருக்கிற வணிகம் அப்படின்ற அந்த குழுல இந்த இடத்துல சொந்த வணிக மக்கள் அவர்களுக்கு வேலை செய்பவர்கள் இருப்பார்கள். இவர்கள் கிட்ட இருக்கிற இந்த பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் மற்றவர்களுக்கு வேலைகளை கொடுப்பார்கள். அவர்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட சிஸ்டம் இருக்கும். சில நபர்கள் வந்து அவர்களுடைய பிசினஸ்க்காக ஒர்க் பண்ணுவாங்க. ஏன் நம்ம வந்து இந்த கடைசி குவாட்ரண்ட்ல இருக்கணும், கடைசி குழுல இருக்கணும். அதாவது நம்ம வலது பக்கம்ல இருக்கிற ஒரு பிசினஸ் மற்றும் முதலீட்டாளரா இருக்கிறது தான் வந்து நல்லது. ஏன்னா அப்பதான் நம்ம சேவையான நமக்கு செய்யணும் அப்படின்ற விஷயத்தை எல்லாம் செய்ய முடியும். இப்போ அதே நேரத்துல இந்த இடத்துல முதலீட்டாளரா இருக்காங்க. அதுதான் என்னுடைய வந்து மிகவும் பிடித்தமான ஒரு இடம். ஏன்னா இவர்கள் வந்து ஒரு தொழில் முனைவராக இருப்பாங்க. அதே நேரத்துல வணிகமும் செய்வாங்க. அதே நேரத்துல இவர்கள் முதலீட்டு பண்ணி அதுல இருந்து இன்னொரு விதமான இன்கமும் அவர்கள் ஜெனரேட் பண்ணுவாங்க. இதுல அவர்கள் வந்து தங்களுடைய வேலை வாய்ப்பை வந்து நம்பி இருக்கவில்லை. அப்போ நம்மளுடைய நிறுவனத்துல மக்களுக்கு இன்வெஸ்டர்ஸ் அப்படின்ற ஒரு தகுதியை வந்து நாங்க கொடுக்கிறோம். அதாவது ஒரு சிறு பணம் இருந்தாலும் கூட பரவாயில்லை. நீங்கள் குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்போலியோல உங்களால வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். எனக்கு இந்த குவாட்ரண்ட் வந்து மிகவும் பிடிக்கும். வலது பக்கத்துல கடைசியாக இருக்கிற குவாட்ரண்ட். இதுதான் நம்மளுடைய பார்ட்னர்ஸ் அனைவருக்குமே பகிர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். பெட்ரோ அவர்கள் வந்து தங்களுடைய கேமராவை வந்து கொஞ்சம் சரியாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இப்போ என்ன வந்து நீங்க நல்லா பார்க்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையில வச்சு சொல்றேன். அடுத்த தலைப்புல பாத்தீங்கன்னா அதாவது பெட்ரோ அவர்களுக்கு தங்களுடைய ஸ்லைட்ஸ் வந்து பார்க்க முடியாதனால நம்ம கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்றோம்.
இந்த டெக்னிக்கல் இஷ்யூக்கு மன்னிக்கவும். சரி, ஒரு எம்எல்சி தொழில் முனைவோருக்காக மாறுவதற்கான வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வாய்ப்பை கொடுக்கப்படுறோம்? நாங்க இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு புது பிசினஸ் மாடலை கொடுக்கிறோம். மல்டி லெவல் கிரவுட் இன்வெஸ்டிங். நம் அனைவருமே வந்து குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்போலியோவோட ஒரு கோ ஓனராக இருக்கிறோம். நிறைய பேர் நமக்கு தெரியும் நம்ம இந்த கம்பெனியோட ஒரு பார்ட்டா இருக்கோம் அப்படின்றது. யாரெல்லாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இந்த வாய்ப்பை தருகிறார்களோ நீங்க அதை சரியான விதத்துல பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக மாறும். ஏன்னா நம்ம வந்து இன்னைக்கு இங்க இருக்கோம் அப்படின்னா நம்ம ஒரு விஷயம் வந்து இங்க ரீச் பண்ணி இங்க வந்திருக்கோம். இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட சில நிறுவனங்களை மட்டுமே ஒவ்வொரு சூழல்ல இருக்கிறத நான் சொல்றேன். இந்த இடது பக்கத்துல பாத்தீங்கன்னா ஸ்விஸ் கம்பெனி ஆகிய யூஜிபே குரூப் ஏஜி அப்படின்றது இருக்கு. இவர்கள் வந்து வேர்ல்ட் சிஆர்யூ செக்யூரிட்டி டோக்கனை வந்து செல் பண்றதுக்கான அவங்களுக்கு பர்மிஷன் இருக்கு. ஏன்னா செக்யூரிட்டி ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் வந்து அவர்கள் நம்மளுடைய அப்ரூவ் கொடுத்திருக்காங்க நம்மளுடைய செக்யூரிட்டி டோக்கனுக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா தனியா கல்வி உணவகம், அதாவது எடுகேஃப். இது வந்து ஒரு ரெஸ்டாரண்டாக இருக்கும். அந்த இடத்துல நீங்க உங்கள் உணவை எடுத்துக்கொண்டே காலை உணவோ மதிய உணவோ இரவு உணவோ எடுத்துக்கலாம். அதே நேரத்துல அந்த இடத்துல உங்களுக்கு சில ட்ரைனிங்ஸும் கொடுக்கப்படும். நான் நினைக்கிறேன் இன்னும் கூடிய சீக்கிரத்துல எடுகேஃபை வந்து லாட்டின் அமெரிக்கால ஓபன் பண்ணப்படும் அப்படின்றது. அந்த இடத்துல நம்மளுடைய ட்ரைனிங்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது. இன்னொரு நிறுவனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தனியார் முதலீட்டாளர் கல்விக் கழகம், அகாடமி ஆஃப் பிரைவேட் இன்வெஸ்டர். இந்த இடத்தில் நிதி மற்றும் முதலீட்டு கல்விக்கான ஆன்லைன் தளம். இதுல 1 மில்லியன் மாணவர்களுக்கு இங்க படிப்பறிவை கொடுத்திருக்கிறார்கள். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு பிராண்ட் வந்து யூகெயின். இது வந்து ஒரு டிஜிட்டல் தளம், ஒரு சின்ன மற்றும் நடுத்தர வணிகத்துக்கு ஒரு டிஜிட்டல் தளமாக செயல்படுகிறது. மற்றும் ஒரு கம்யூனிகேஷன், ஒரு கஸ்டமருக்கும் ஒரு ஓனருக்கும் உள்ள கம்யூனிகேஷனை உருவாக்குவதற்கு இந்த மொபைல் ஆப் வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நீங்க இந்த இடத்துல ஒரு கிளைண்டாகவும் இருக்கலாம். அதே நேரத்துல நீங்க ஒரு கிளைண்டா இருக்கிற நீங்க அந்த பிசினஸ் வந்து கொடுக்குற ப்ரமோஷன்ஸ், ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து நீங்க உங்களுடைய மொபைல் ஆப்ல பார்க்கலாம், இல்ல வெப்பேஜ் ஆப்ல கூட பார்க்க முடியும். இது மூலியமா உங்களுக்கு வந்து நிறைய போனஸஸ் கிடைக்கும். இது நாலுமே வந்து எக்கோ சிஸ்டம்ல இருக்கிற ஒரு முக்கியமான நிறுவனங்கள். ஒவ்வொரு தடவையும் நம்ம நிறைய நிறுவனம் வந்து எக்கோ சிஸ்டம்ல ஜாயின் ஆகணும் அப்படின்றத நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரி, நம்மள தனித்துவமாக படுத்துவது என்ன? மற்றவர்களுக்கு நம்ம எந்த விதத்துல தனிப்பட்டு இருக்கிறோம் அப்படின்றத பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிசினஸ் மாடல்ல பாத்தீங்கன்னா இந்த 3 பில்லர்ஸ் இருக்கிறது. நீங்க எடுகேஃபை இந்த இடத்துல உதாரணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஒரு வாடிக்கையாளராகவும் இருக்கலாம், ஒரு வணிக வல்லுநராகவும் இருக்கலாம், ஒரு சக உரிமையாளரும் இருக்கலாம். நீங்க உணவு எடுத்துக்கலாம், அதற்கப்புறம் கத்துக்கலாம், ட்ரைனிங்ஸும் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரே இடத்துல இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்டாகவும் இருக்கலாம், இல்லைன்னா வந்து மொபைல் ரெஸ்டாரண்ட், அதாவது ஊர்தியில வருகிற ஒரு உணவகமாகவும் இருக்கலாம். அதே நேரத்துல நம்ம ஒரு வணிக வல்லுநராகவும் இருக்கும், வாடிக்கையாளராகவும் இருக்கும். நம்மளும் இந்த ரெஸ்டாரண்டை வந்து ஓபன் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். நம் பிசினஸ் ஓனராகவும் அந்த இடத்துல இருக்க முடியும். இந்த பிசினஸ் வந்து ஒரு இன்கம் தரும்போது நம்மளுக்கும் வந்து இதுல இருந்து இந்த ப்ராஃபிட்ல இருந்து நமக்கும் ஒரு பார்ட் வரும். ஏன்னா நம்ம குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்போலியோவுடைய ஒரு கோ-ஓனர்ஸ். நம்ம இந்த அசட்ஸ் எல்லாமே வந்து என்ஜாய் பண்ணுவோம். இந்த ரெஸ்டாரண்ட் உருவாக்குற அனைத்து
அனைத்து ப்ராஃபிட்டும். இதுதான் சொல்ல வருகிறேன். அதாவது நம்ம ஒரு கிளைண்டாகவும் இருக்க முடியும், ஒரு பிசினஸ் ஓனராகவும் இருக்க முடியும், அதே நேரத்தில் ஒரு வாடிக்கையாளராகவும் இருக்க முடியும். சரி, எங்கள் சூழலில் உள்ள பிராண்டுகள் என்ன? நாங்க இந்த இடத்துல வந்து நிறைய விதமான மல்டிபிள் சோர்சஸ் இன்கம் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு தனித்துவமான ஒரு ப்ராஜெக்ட்ஸும் இருக்கு. எல்லா ப்ராஜெக்ட்ஸும் இல்லை, ஆனால் கூடிய சீக்கிரம் சில தனித்துவமான ஒரு சர்வீசஸ் வந்து எக்கோசிஸ்டம்ல பார்ப்பீங்க. நீங்க கம்பெனில இணைந்து மார்க்கெட்டும் பண்ணலாம். மார்க்கெட்டுடைய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்றதுக்கும் இந்த இடத்துல நீங்க இருப்பீங்க. உதாரணத்துக்கு WCRU பாத்தீங்கன்னா வேர்ல்ட் CRU, அது வந்து ஒரு அடிஷனல் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு வந்து நீங்க சரியாக புரிந்து வைத்திருந்தீர்கள் அப்படின்னா உங்களுக்கு எந்த இடத்துல இருந்து இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் வருகிறது அப்படின்றது தெரியும். அதற்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஆனா அந்த வாய்ப்புகளை வந்து சரியான நபர்களுக்கு நம்ம கொண்டு போய் கொடுக்கிறோம். நம்ம கூட வந்து மிக உயர்ந்த சந்தை பகிர்வு ஆற்றலுடன் யூனிகார்ன் நிறுவனங்களும் உள்ளன. இது மட்டும்தான் ஒரு தனித்துவமான ஒரு வணிக மாடல். இதுல மக்கள் வந்து சந்தோஷத்தோட அந்த பெனிஃபிட்ஸை பயன்படுத்துக்கிறதுக்காக நம்ம ஒரு கம்யூனிட்டியை உருவாக்குறோம். கம்யூனிட்டி ஒரு யூசர் ஓரியன்டாக இருக்கும். உதாரணம் அப்படி என்னவென்றால் ப்ராடக்ட்டும் வந்து நம்மளுடைய கம்யூனிட்டி சர்வீஸும் சரி நம்மளுடைய கம்யூனிட்டியை டெவலப் பண்றதற்காகவும் இருக்கும், நம்ம பார்ட்னர்ஸாகவும் இருக்கும், கோஓனர்ஸாகவும் இருக்கும். எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி இந்த கம்பெனி கொடுக்கறதையும் பயன்படுத்திக்குவோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய பார்ட்னர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டியை இப்ப பார்க்க போகிறோம். இன்றைய மார்க்கெட்ல வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நிறைய வாய்ப்புகள் ஒரு வணிகத்தை நோக்கி போகிறது. இந்த இடத்துல நம்மளுடைய வாய்ப்பை பார்க்கணும். அதை பார்க்கும்போது நீங்க அதை கத்துக்கணும். கத்துக்கிட்டு அதை அக்சஸ் பண்ணணும். நீங்க அப்பதான் வந்து உங்களுக்கு அந்த புரிதல் வரும். இந்த வாய்ப்பை நீங்க தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது. நான் வந்து ரொம்ப கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்றேன். நம்மளுடைய CEO ஆண்ட்ரே ஹவுராட்டாக் மட்டும் கிடையாது, என்னுடைய அப்லைன், என்னுடைய டவுன்லைன் அனைவருக்குமே வந்து நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா நான் 2 வருட காலங்களா வந்து எவரிச்சோட இருக்கேன். இந்த எவரிச்சுடைய தொழில் எண்ணியை நீங்க பாக்குறீங்க. உங்களுக்கு இந்த இடத்துல நீங்க ஒரு வருவாயை வந்து நிறைய விதமான படிகள்ல நீங்க அதிகமாக்கலாம். அதாவது ஒரு புது நபர்களாக நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கடினமாக இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு யூசராக இருக்கலாம். அந்த இடத்துல வந்து நீங்க மக்களுக்கு உங்களை தகவலை கொடுக்கும் போது உங்களுக்கு 30 இருந்து 50 யூனிட் அப்படின்றத நீங்க ஏர்ன் பண்ணலாம். நீங்க ஒரு வாடிக்கையாளர் அதாவது கிளைண்டாக மாறும்போது உங்களுடைய மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு $10 இருக்கும். அதற்கப்புறம் உங்களுடைய ஏர்னிங்ஸ் வந்து 50 இருந்து 1000 யூனிட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க ஒரு பார்ட்னராக மாறும்போது நீங்க இந்த இடத்துல 30 இருந்து 1500 யூனிட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஏஜென்ட். இந்த இடத்துல நம்மளுடைய பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 200 இருக்க வேண்டும். இந்த இடத்துல ஏர்னிங்ஸ் வந்து 50 இருந்து 200 யூனிட் வரைக்கும் நீங்க ஏர்ன் பண்ண முடியும். அடுத்த ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா கன்சல்டன்ட். இந்த இடத்தில் ஒரு நிறைய ஏர்னிங்ஸும் வரும். அதே நேரத்துல 300 இருந்து 5000 யூனிட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு உருவாக்கலாம். நீங்க அடுத்தது பாத்தீங்கன்னா மேனேஜர். இந்த இடத்துல ஒரு 1000 இருந்து 30,000 அலகுகள் வரைக்கும் உங்களால வந்து ஏர்ன் பண்ண முடியும். அடுத்தது வந்து தலை மேலாளர். நான் வந்து லீடர் மேனேஜர். என்னுடைய ஸ்டேட்டஸ் இது. நான் எவோரிச்ல இருக்கிறது. லீடர் மேனேஜர் ஆகிய இன்கம், அதே நேரத்துல டாப் மேனேஜர் பாத்தீங்கன்னா 10,000 இருந்து 80,000 வரைக்கும், வைஸ் பிரசிடென்ட் வந்து 50 இருந்து 1,50,000, அதே நேரத்துல
பிரசிடென்ட் வந்து 1 லட்சத்துல இருந்து ஒரு 10 லட்சம் வரைக்கும் யுஎஸ் டாலர்ஸாக மாறும். இது வந்து இந்த கரியர் லேடரை நீங்க கிளைம் பண்ணி போகும்போது நம்மளுடைய இலக்குகளையும் நம்மளுடைய கனவுகளையும் அடையறதுக்கு ஒரு நல்ல விஷயமாக இந்த இடத்துல இருக்கும். இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறது, நம்மளுடைய எவரிச்சுடைய செல்வ உருவாக்கு திட்டம், அதாவது எவரிச்சுடைய வெல்த் கிரியேஷன் பிளான் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த இடத்துல ஒரு யூசர் எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணாம அவர்கள் வந்து தங்களுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல, 2வது லெவல்ல, 3வது லெவல் வரைக்கும் ஏர்னிங்ஸ் வரும். அது 5, 3, 2% அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தமாக அது 10%. அதாவது எதுவுமே அவர் இன்வெஸ்ட் பண்ணாம அவருக்கு வந்து ஏர்ன் பண்ண முடியும். சரி, ஒரு வாடிக்கையாளர் கிளைண்டாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல $10 அப்படின்றது அவங்க பர்சனல் வால்யூமா இருக்கணும். இவர்களுக்கு வந்து 4 லெவல் அப்படின்ற போனஸ் உருவாக்க திட்டம் வரும். இது 6, 4, 3, 2% பிரிக்கப்படுகிறது. இந்த இடத்துல மொத்தமாக பார்த்தீங்கன்னா 15% இருக்கும். அதே நேரத்துல ஒரு பார்ட்னராக இருக்கிற நீங்கள் ஒரு 50 யூனிட் அப்படின்ற பர்சனல் வால்யூம் வச்சிருக்கும் போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெவல்ல இருந்து 4வது லெவல் வரைக்கும் 7ல இருந்து 2% உங்களுக்கு பிரிக்கப்பட்டு 21% வரைக்கும் உங்களுக்கு மொத்தமாக கொடுக்கப்படுகிறது. அதே நேரத்துல ஏஜென்ட் ஆகி இருக்கிறவர்கள் பர்சனல் வால்யூம் வந்து 200 யூனிட்ஸ் வச்சிருக்கணும். அந்த இடத்துல ஏஜென்ட் அவர்களுக்கு வந்து 5 லெவல் கமிஷன் வருகிறது. 8, 7, 5, 4, 3 அப்படின்றது வந்து மொத்தமா 27% வரைக்கும் வருது. அப்போ இந்த ஸ்லைடை நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த ரேங்க் பாத்தீங்கன்னா கன்சல்டன்ட். இந்த இடத்துல நீங்க 500 அப்படின்றது பர்சனல் வால்யூமா இருக்கும். இந்த லெவல்ல இருந்தா உங்களுக்கு இன்ஃபினிட்டி அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். 6வது லெவல்ல இருந்து அதற்கு கீழே போகும்போது. உதாரணத்துக்கு நீங்க ஒரு $1000 ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல இருந்து 8% வரும். அப்ப யோசிச்சு பாருங்க. இது மாதிரிதான் பிரசிடென்ட் வரைக்கும் உங்களுடைய போனஸ் கிரியேஷன் பிளான உருவாக்குறாங்க. ஒவ்வொரு முறையும் வந்து நீங்க ரேங்க் முன்னேறும் போது நீங்க நிறைய பணம் வந்து சம்பாதிக்கலாம். நிறைய சதவீதம் உங்களுக்கு இதுல இருந்து கிடைக்கும். அது மூலியமாக தான் மக்கள் மல்டிபிள் சோர்சஸ் ஆஃப் இன்கம் அப்படின்றத கிரியேட் பண்ண முடியும். இப்போ பிரசிடென்ட் அப்படின்ற ரேங்க்ல இருக்கும்போது நீங்க இந்த இடத்துல 10ல இருந்து 12% 6வது லெவல்ல உங்களுக்கு கிடைக்குது. அங்க மொத்தமா 40% உங்களுக்கு கிடைக்குது. நீங்க உங்களுக்கு வந்து 100, 1000, 2000 அப்படின்னு சொல்லி நிறைய மக்கள் வந்து உங்களுடைய குழுல வந்து இணைவாங்க. நம்ம கிட்ட உலகம் முழுக்க இருக்கிற மக்கள் வந்து நம்மளோட பார்ட்னர்ஸா இருக்காங்க. நீங்க இங்க கொடுக்கப்படுகிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கருவிகளை பயன்படுத்தி உங்களால வந்து எல்லா விஷயத்தையும் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். சரி, இந்த ஸ்லைட்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா வருமான திட்ட விருப்ப தேர்வு. நம்ம கிட்ட வந்து 2 விதமான இன்கம் ஆப்ஷன்ஸ் இருக்கு. சில பேர் வந்து செயலற்ற பங்காளரா இருப்பாங்க, இல்லைன்னா சுறுசுறுப்பான பங்காளரா இருப்பாங்க. இப்போ ஒரு நபர் வந்து ஒரு செயலற்ற பங்காளரா இருக்காரு அப்படின்னா இவர் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா இவர் இன்வெஸ்ட் பண்ணுவாரு, அவ்வளவுதான். அதற்கப்புறம் வந்து அவர் வந்து மற்ற வேலைகள் என்ன செய்யறாரோ அதை சொல்லிட்டு இருப்பாங்க. அவர்களுக்கு இந்த இடத்துல லிமிடெட் கமிஷன்ஸ் தான் அவங்களுக்கு கிடைக்கும். லாயல்டி போனஸஸ் வரும், சில ப்ராஜெக்ட் ரிலேட்டட் இன்கம் வரும், அவ்வளவுதான். ஏன்னா அவர்கள் இன்வெஸ்ட் மட்டும் தான் பண்ணியிருக்கிறார்கள். ஏன்னா அதுல அவர்கள் வந்து எஃபர்ட் அப்படின்றது கொடுக்கவில்லை. ஆனா அது இருந்தாலும் அது ஒரு பாசிவ் இன்கம் தான். அவர்களுக்கு பணம் கிடைக்கிறது இனிஷியல் எஃபர்ட் அவர்கள் கொடுத்திருந்ததுனால. உதாரணத்துக்கு லாயல்டி போனஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பெனி வந்து எல்லா பார்ட்னர்ஸ்க்கும் கொடுக்கிறது. இது குளோபல் சேல்ஸ் வால்யூம்ல இருந்து 5% வந்து எல்லாருக்கும் கொடுக்கிறது. ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு இது தராங்க. 3வது பாத்தீங்கன்னா ஒரு திட்டம் தொடர்பான வருமானம் அப்படின்றது சேமிப்பு, ப்ராஃபிட் போனஸ், எடுத்துக்காட்டுகள், இது மாதிரியான எடுத்துக்காட்டுகள்ல இருந்து அவர்களுக்கு இன்கம் வரும். இந்த இடத்தில் பாத்தீங்கன்னா நீங்க
உங்க டோக்கனுடைய வேல்யூ WCRU டோக்கன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த டோக்கனை ஸ்டேக் பண்ணி உங்களுடைய ஸ்டேக்கிங் ரிவார்டை இந்த இடத்துல இருந்து பெறுகிறீர்கள். அதே நேரத்துல WCRU வந்து உங்களுக்கு டிவிடன்ஸ் அப்படின்றது WCRU டோக்கன் ஹோல்ட் பண்ணிருக்கனால தான் கிடைக்கும். அதுதான் ப்ராஃபிட் போனஸ் சொல்றோம். நம்மளுடைய எல்லா போர்ட்போலியோல இருக்கிற எல்லா கம்பெனிஸ்ல இருந்தும் நமக்கு ப்ராஃபிட் வரும்போது நமக்கு கிடைக்கும். இன்னும் பார்ட்னர்ஸ்க்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. நமக்கு வந்து எல்லா பாசிபிலிட்டிஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னென்ன நம்ம எவரேஜ் கொடுக்குறாங்களோ அதை பயன்படுத்தி நம்ம நிறைய விஷயங்களை தெரியப்படுத்தலாம். இதே நேரத்துல ஒரு சுறுசுறுப்பான பங்காளராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வரம்பற்ற இணைய கமிஷன்கள் கிடைக்கும். அதாவது நீங்க உங்களுடைய சொந்தக்காரர்களுக்கோ இல்ல உறவினர்களுக்கோ இல்லைன்னா வந்து உங்களுடைய நண்பர்களுக்கோ இதை தெரியப்படுத்தும் போது உங்களுக்கு இன்ஃபினிட்டி இன்கம் கிடைக்கும். அதே நேரத்துல ஆக்டிவ் பார்ட்னர்ஸ் வந்து இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா லாயல்டி போனஸ் அப்படின்றதும் கிடைக்கும். பொதுவாக விஐபி கிளப் மெம்பர்ஸாக இருப்பார்கள். இவர்களுக்கும் மெம்பர்ஷிப் போனஸ் அப்படின்றதும் கிடைக்கும். கம்பெனி பே அப் பண்ணுவாங்க விஐபி கிளப் மெம்பர்ஸ்க்காக. உங்களுக்கு நீங்க ஒரு ரேங்க்ல இருக்கீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட லெவல்ல நீங்க லோக்கல் ரீஜனல் கவுன்சிலையும் மாற முடியும். உங்களுக்கு அடிஷனல் இன்கமும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதுல ஒரு அம்பாசிடராகவும் உயரலாம். அதே நேரத்துல இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கலாம். அதற்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் டிபார்ட்மெண்டாகவும் மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய எய்ம் வந்து பெரிதாக இருந்தது அப்படின்னா யார் வேணாலும் அதை அச்சீவ் பண்ண முடியும். நீங்க ஒரு ப்ராஜெக்ட் ரிலேட்டட் இன்கமும் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்டேக்கிங் ரிவார்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா போனஸஸும் உங்களுக்கு கிடைக்கும். வேற என்னென்ன ப்ராஜெக்ட்ல நீங்க பங்கேற்கிறீங்களோ இது எல்லாமே உங்களுக்கு லாபம். ஒரு சுறுசுறுப்பான பங்காளராக இருந்தீங்கன்னா நம்ம போர்ட்போலியோல இருக்கிற மக்களுக்கு இது கொடுக்குறாங்க. இந்த இடத்துல என்ன பயிற்சி தொகுப்பு எவோரிஸ் நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்றத இங்க பார்க்கிறோம். இது மிகவும் முக்கியமானது. இது கல்வி. கல்விதான் எல்லா விஷயத்துக்குமான கோர். கல்வி இல்லாமல் எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலும் சரி நீங்க எக்ஸ்பர்ட்டாக மாற முடியாது. நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா அந்த இடத்துல நீங்க நிறைய தேர்ச்சி பெற்று நிறைய விஷயங்களை கத்துக்க வேண்டியதாக இருக்கும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சுய மேம்பாடு, அதாவது செல்ஃப் டெவலப்மெண்ட், லீடர்ஷிப் அப்படின்றத இந்த மாதிரி இருக்கிற ஒவ்வொரு தலைப்பையும் நீங்களே படித்துக்கலாம். இந்த இடத்துல லெவல் அப்படின்றதுக்கு 1, 2, 3, 4 அப்படின்றது லெவல்ல இருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து சில தலைப்பை மட்டும் எடுத்துப்போம். உதாரணத்துக்கு இலக்கை அமைத்தல், இல்லைன்னா கனவை உருவாக்குதல், ட்ரீம் கொலாஜ். இது வந்து ஒரு மிகவும் முக்கியமான ஒரு டூல். ஏன்னா உங்களுக்கு எப்பயுமே உங்களுடைய கனவுகள் வந்து விஷுவலைஸ் பண்ற மாதிரிதான் இருக்கணும். அப்பதான் உங்களால வந்து அந்த கனவுகளை அடைவதற்கு நீங்க என்ன செயல் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் வரும். என்ன முடிவுகளை எடுக்க வேண்டும் அந்த உங்களுடைய இலக்கை அடைவதற்கு அப்படின்றத நீங்க எப்பயுமே தெளிவாக வச்சுக்கலாம். இந்த இடத்துல அது மட்டும் இல்லை, மற்ற டாபிக்கும் இருக்கு. லைஃப் பேலன்ஸ் அப்படின்ற ஒரு தலைப்பும் இருக்கிறது. இந்த வீல் ஆஃப் லைஃப் பேலன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு சக்கரம் போல். இந்த அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய விதமான ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா உங்களை மட்டும் நீங்க வந்து பார்த்துக்கணும் அப்படின்ற எண்ணத்துல இருக்கக்கூடாது. உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய குடும்பத்துல இருக்க நபர்கள் அனைவரிடமும் வந்து உங்களுடைய நேரத்தை பகிரணும் அப்படின்ற எண்ணத்தை இங்க உருவாக்குறோம். அதே நேரத்துல நம்மளுடைய முக்கியமான விஷனை மறந்துடக்கூடாது. அதுதான் நம்மளுடைய மிஷன், நியூ எக்கனாமிக் எவல்யூஷன் ஆஃப் த வேர்ல்ட். நம்மளுடைய எல்லா எண்ணமும் அதுதான் எண்ணத்தோட அதனுடைய நோக்கத்தோட தான் இருக்கணும். இது எல்லாமே வந்து பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். இது எல்லாம் வந்து சாத்தியம்தான். எப்படி நீங்க ஒரு லீடராக மாறுவது,
நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுவாக எப்படி மாறுகிறது அப்படின்றதுக்கான விஷயத்தை எல்லாமே வந்து இங்க பார்க்கலாம். அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் டெவலப்மெண்ட் லீடர்ஷிப் பத்தி முன்னாடி பார்த்தோம். இப்ப பாத்தீங்கன்னா பிசினஸ் டெவலப்மெண்ட். நீங்க இந்த பிசினஸ் டெவலப்மெண்ட்ல கொடுத்திருக்கிற தலைப்புகளை எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைக்காலஜி, ஆட்சேபனை செயலாக்கம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இதுதான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம சிஓ அவர்கள் கொடுத்திருக்க அந்த பாதையில நம்ம அனைவரும் போயிட்டு இருக்கோம். சில சிறந்த தலைவர்கள் அந்த பாதையில இருக்கிற நபர்கள் வந்து அந்த பாதையில வாழ்ந்து கூட இருப்பாங்க. அதே நேரத்துல நம்மளுடைய இலக்குகளை அடைவதற்கான ஒரு இடமாக இந்த இடத்துல மாறுகிறது. கண்டிப்பாக நம்ம ஒரு ப்ராடக்டை செல் பண்றதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். அதை பத்தினக்கான பயிற்சிகளும் இந்த இடத்துல இருக்கு. அதே நேரத்துல நம்ம பிலாசபியும் எல்லாருக்கும் கொடுக்கணும். அதாவது ஒரு பரிசாக, ஒரு கிஃப்டாக இந்த உலகத்துக்கு வந்து நம்மளுடைய மிஷனை எல்லாருக்கும் கொடுங்க. நம்ம பிலாசபியை கொடுங்க. டூப்ளிகேஷனை எப்படி கத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத கூட நீங்க கொடுங்க. அதே நேரத்துல நீங்க ரெண்டவுஸ் எப்படி அட்டெண்ட் பண்ணணும், எப்படி அப்ஜெக்ஷன்ஸ் ஹேண்டில் பண்ணணும், இது எல்லாமே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. ஏன்னா மக்களுக்கு எப்பயுமே வந்து அப்ஜெக்ஷன்ஸ் அப்படின்றது இருக்கும், கேள்விகள் அப்படின்றது இருக்கும். எப்பயுமே நம்ம அவர்களுக்கு பதில் சொல்லணும். அதாவது அதை நம்மளுடைய சாத்தியமா, அதாவது நம்மளுடைய அட்வான்டேஜுக்கு எப்படி மாத்துறது அப்படின்றது தெரியணும். அர்த்தம் என்னவென்றால், அதாவது இந்த ஒரு நாட்டுடைய பவுண்டரிஸ்குள்ள தான் நீங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்லை. நீங்க ஆன்லைன்லயும் ஒர்க் பண்ணலாம், ஆஃப்லைன்லயும் ஒர்க் பண்ணலாம். உங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் எழுதுவது எப்படி, ஃபேஸ்புக்ல எழுதுவது எப்படி அப்படின்ற விஷயத்தை எல்லாமே வந்து சோசியல் மீடியா அக்கௌண்ட்டை எப்படி எம்பையர் உருவாக்குறது என்கிற எல்லா விதமான செய்திகளும் இந்த இடத்துல கொடுத்திருப்பாங்க. ஏன்னா நம்ம எல்லா விஷயத்திலயுமே ப்ரொஃபஷனலாக இருக்கிறோம். நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட் வரும். அதற்கப்புறம் நம்ம இந்த சயின்ஸ் ஆஃப் மொமெண்டத்துல நம்ம பயன்படுத்திக்கிறோம். நான் உங்களுடைய ஆர்வத்தை தூண்டியிருப்பேன் அப்படின்றத நம்புறேன். கண்டிப்பாக இந்த விஷயத்தை எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க முயற்சி செய்யுங்க. நம்மளுடைய புது நாலேஜுக்கு நன்றி சொல்ல வேண்டும். நம்ம அடுத்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா 90 நாள் திட்டம். இப்போ நமக்கு ஒரு திட்டம் இருக்கு, அதற்கு ஒரு வழி இருக்கு நமக்கு. அப்போ இது ரெண்டுமே இருக்கும்போது நம்ம வந்து செல்ஃப் டிசிப்ளினாக மாறுவோம். ஸ்பானிஷ் லாங்குவேஜ்ல ஒரு சேயிங் இருக்கு, உங்களுக்கு பிளான் இல்ல அப்படின்னா நீங்க ஆரம்பிக்கவே கூடாது. ஏன்னா உங்களுடைய வெற்றி வந்து உங்களுடைய பாதையில தான் இருக்கு, உங்களுடைய பிளான்ல தான் இருக்கு. அப்போ இந்த இடத்துல 90 நாள் திட்டம் அப்படின்றத கொடுத்திருக்கோம். இந்த இடத்துல 10, 30, 60, 90 நாட்கள் அப்படின்றதுல பிரித்திருக்கிறோம். இங்க இருக்கிற கோர்சஸ் பார்க்கும்போது லெவல் 1 கோர்ஸ் அப்படின்றது இருக்கு. இந்த இடத்துல நீங்க ஆக்ஷன் பிளான கிரியேட் பண்ணுவீங்க. நீங்க உங்களுடைய கோல்ஸ ஐடென்டிஃபை பண்ணலாம். ஐடென்டிஃபை பண்ணி அதை ரீஸ்ட்ரக்சரும் பண்ண முடியும். அது மூலியமா தான் நீங்க எதை வந்து சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது சாதிக்க முடியும். நீங்க இங்க இருக்கிற தலைப்புகள்ல வந்து கத்துக்கிட்டு அதுல மாஸ்டர் ஆகணும். 10 நாட்கள்ல உங்களுக்கு மினிமமா ஒரு ஸ்ட்ரக்சர் சேல்ஸ் வால்யூம் அப்படின்றது ஒரு 1000 யூனிட் அப்படின்றத உருவாக்கணும்.
அதுக்கப்புறம் MLCIல ட்ரைனிங் கொடுக்குற பயிற்சிகளையும் நீங்க வரணும். அதற்கப்புறம் ஒரு புத்தகத்தை படிக்கிற ஆர்வத்தை ஏற்படுத்திக் கொள்ளணும். அதாவது இந்த இடத்துல நீங்க புதுசாக ஒண்ணு செய்யறோம் அப்படின்றது இல்ல. இங்க ரெசிபி இருக்கு. அந்த ரெசிபிய நீங்க ஃபாலோ பண்ணணும். அவ்வளவுதான். இதுதான் வந்து 10 நாளைக்கான திட்டம். இரண்டாவதா பாத்தீங்கன்னா, உங்களுக்கான ஆக்ஷன் பிளான், உங்களுடைய கோல்ஸ் அப்படின்றது இருக்கும். உங்களுடைய இலக்கை அடைவதற்கு உங்களுடைய டீமை வந்து நீங்க உருவாக்கணும். அவங்களுடைய இலக்கை அடைவதற்கு நீங்க உதவி செய்யலாம். இப்போ இந்த இடத்துல மினிமமான ஸ்ட்ரக்சர் சேல் வால்யூம் இருக்கும். எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 5000 யூனிட். இது முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். உங்களுடைய ஸ்ட்ரக்சர்ல 5 ஏஜென்ட்ஸ் நீங்க உருவாக்கி இருக்கணும். அது உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிந்திருக்கும். உங்களுடைய போனஸ் பாத்தீங்கன்னா 300ல இருந்து 1000 யூனிட்ஸ் வரைக்கும் இருக்கும். கண்டிப்பாக MLCI ட்ரெய்னிங்ஸ மறந்துட வேண்டாம். ஏன்னா அதுல இருக்கிற ஈவென்ட்ஸ பார்ட்டிசிபேட் பண்ணவும் மறந்துட வேண்டாம். ஏன்னா நம்ம புத்தகத்தை படிக்கிற பழக்கத்தை ஆர்வத்தோடு படிக்கிறதுக்கான ஒரு எண்ணத்தை உருவாக்கிக்கணும். ஏன்னா இன்வெஸ்டிங்ல நீங்க ப்ரொஃபஷனலா மாறணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க செல்ஃப் எஜுகேட் பண்ணிக்கல அப்படின்னா மாற முடியாது. அப்போ 60 நாள் திட்டத்துல பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல லெவல் 3 கோர்ஸ் அப்படின்றது கிடைக்கும். இதுல வந்து டீம் கோச்சிங் பத்தி சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து ஒரு டீமை பொறுத்துதான். அதாவது 150ல இருந்து 500 பிரசன்டேஷன் வரைக்கும் இந்த இடத்துல மாறலாம். இந்த இடத்துல மினிமம் ஸ்ட்ரக்சர் சேல்ஸ் வால்யூம் பாத்தீங்கன்னா 10,000 யூனிட்ஸ். இந்த இடத்துல நாங்க 5 கன்சல்டன்ட் பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்க இந்த இடத்துல 6000ல இருந்து 6000ல இருந்து அதாவது 600ல இருந்து 6000 யூனிட்ஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றத கொடுத்திருக்காங்க. எஸ். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மெயின் ஜாபையும் நீங்க ஃபாலோ பண்ணி செய்ய முடியும். இந்த இடத்துல $2000 அப்படின்றது மிகவும் வந்து ஹேண்டி இன்கம் அப்படின்றத நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய கான்ஃபரன்ஸ், உங்களுடைய ட்ரெய்னிங் அப்படின்றத நீங்க உருவாக்கலாம். கண்டிப்பாக நீங்க படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா நீங்க நாலேட்ஜ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரி, 90 நாட்கள்ல நீங்க லெவல் 4 அப்படி போறீங்க. இந்த இடத்துல தான் நீங்க ஒரு தலைவராக மாறுறீங்க. அதே நேரத்துல மென்டராகவும் மாறுகிறீங்க. உங்களுடைய பிரசன்டேஷன் பாத்தீங்கன்னா 1500 பிரசன்டேஷன் அப்படின்றது இருக்கும். மினிமம் ஸ்ட்ரக்சர் சேல்ஸ் வால்யூம் வந்து 20,000 யூனிட்ஸ் அப்படின்றது இருக்கும். இந்த இடத்துல நீங்க 3 மேனேஜர் உங்க ஸ்ட்ரக்சர்ல இருக்கணும். அதற்கப்புறம் போனஸ் பாத்தீங்கன்னா 1500ல இருந்து 5000 யூனிட்ஸ் வரைக்கும். 5000 யூனிட்ஸ் 90 டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மிகவும் ஒரு நல்ல ஏர்னிங். சரி, இப்போ இதையெல்லாம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இது வந்து கேட்கும் போதே வந்து நன்றா இருக்குதுல்ல. சரி, இது எப்படி செய்வது? அதுதான் நம்மளுடைய கேள்வி. இத நீங்க செய்யறதுக்கு உங்களுடைய பெஸ்ட் மெமரி ஜாகர் அப்படின்றத பண்ணணும். இந்த இடத்துல ஒரு அட்டவணையை பார்க்கிறீங்க. சிறந்த நினைவு திறனாளில ஒரு அட்டவணை. இது வந்து ஒரு ஃபார்முலா மாரி, ஒரு ரெசிபி. நீங்க ஒவ்வொரு நாளும் உங்களுடைய இந்த நினைவு திறனாளில நீங்க எழுதிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய இலக்கை வந்து அடைய முடியும். அப்போ இந்த இடத்துல இருக்கிற புல்லட் பாயிண்ட்ஸ் பாருங்க. நம்ம கிட்ட வந்து அவருடைய பெயர், தேதி, சர்நேம், அதற்கப்புறம் அவருடைய தொலைபேசி எண், அவர்கள் என்ன செய்கிறார்கள், மின்னஞ்சல், நீங்கள் எங்கே சந்தித்தீர்கள் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நீங்க எழுதிக்கணும். அவங்க எங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க,
சோ இது எல்லா விஷயத்தையுமே வந்து நீங்க ஒரே இடத்துல எழுதி வச்சுப்பீங்க. நீங்க போன் பண்ணி பேசுற நபராக இருந்தா, இல்ல அவர் மெயில் வந்து பண்ற நபராக இருந்தாங்கன்னா, இமெயில் வாங்கி வச்சுக்கோங்க. அப்ப நீங்க இமெயில் கூட பண்ணலாம். அப்போ நீங்க அந்த நபருடைய தகவல் எல்லாமே இந்த இடத்துல நீங்க போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த நபரை வந்து ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கு சுலபமாக இருக்கும். சரி, இந்த கம்யூனிகேஷன பத்தி உங்களுடைய அடுத்த அப்பாயின்ட்மென்ட் வரும்போது நீங்க சொல்லலாம். அவர்கள் எப்போ உங்க பார்ட்னராக வருகிறார்கள் என்பதை கூட உங்களால பார்க்க முடியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மெமரி ஜாகருடைய கன்டினியூஷன் ஞாபக வீரர். இந்த இடத்துல நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார்கிட்ட முதலாவதாக கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். நம்ம குடும்பத்துல இருந்தா முதலாவதாக ஆரம்பிப்போம். அதாவது நம்மளுடைய நண்பர்கள், நம்மளுடைய உறவினர்கள் அப்படின்ற அவர்கள்ட்ட பேசும்போது, அவர்கள் இதனுடைய அட்வான்டேஜை எடுத்துக்கணும். நம்ம என்ன கத்துக்கிறோமோ முதல்ல நம்மளுடைய குடும்பத்துல இருக்க மக்களுக்கு குடுக்குறோம். இந்த போனஸஸ் எல்லாமே வந்து நம்ம என்ஜாய் பண்ண போறோம். அதே நேரத்துல நம்மளுடைய உறவினர்களுக்கு நம்ம கூப்பிடும்போது, பேசும்போது, அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி அவர்கள், நம்மளுடைய பிரதர், சிஸ்டர், அண்ணன், தங்கச்சி, அதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம சொல்றோம். நம்ம கிட்ட இந்த லிஸ்ட் இப்போ இங்க இருக்கு. இவர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இதற்கு முன்னாடியே தெரிந்த நபர்கள். அட்ரஸ், புக், உங்க ஆன்லைன் கான்ட்ராக்ட் மேனேஜர், இல்லனா பிசினஸ் கார்ட்ஸ், இல்ல செல்போன் கான்டாக்ட், இமெயில் அட்ரஸ். இந்த இடத்துல நிறைய மக்களும் இருப்பாங்க. நிறைய இடத்துல இந்த மெமரி ஜாகரை பயன்படுத்தி நம்ம மக்களிடம் பேசி நம்ம கேள்வி கேட்கலாம் அவர்கள் கிட்ட. ஆன்லைன்லயும் சரி, ஆஃப்லைன்லயும் சரி. இன்னொரு பாசிபிளான குரூப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பொட்டன்ஷியல் கான்டாக்டாக மாறும். எப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள், இல்ல பக்கத்துல இருக்கிற நபர்கள், இல்லை என்றால் நீங்க உங்களுடைய கோவில்ல சந்திருக்கிற சில மக்களாக இருக்கலாம். இல்லனா வந்து சில கிளப்ஸ்ல போய் சந்திச்சு பேசியிருப்பீர்கள். அவர்கள்கிட்ட நீங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அவர்கள் கூடயும் நீங்க இந்த தகவலை வந்து பகிர்ந்துக்கலாம். அதே நேரத்துல நம்மளுடைய ப்ராஸ்பெக்ட் இன்னொரு இடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பிசினஸ் பண்றவர்களோடு நீங்க பயப்படுறதுக்கு அவசியம் இல்லை. உதாரணத்துக்கு, நீங்க நெய்பர்ட்ட வந்து நீங்க ஹலோ சொல்றீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. உங்களுக்கு நீங்க வேற ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய தேடிட்டு இருப்பீங்க. ஆனா, நான் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பகிர்ந்துக்கட்டுமா? அப்படின்றத நம்ம கேட்கலாம். அப்போ நீங்க எப்பயுமே நம்ம கம்பெனியுடைய விஷன் அண்ட் மிஷன தெரியப்படுத்தணும். உங்களுக்கு மற்ற நபர்கள் கூட சில டீலிங்ஸ் கூட இருக்கலாம். உதாரணத்துக்கு உங்களுடைய உங்களுடைய குழந்தைகளுடைய டீச்சர்ஸ், இல்ல ஃபேமிலி டென்டிஸ்டாக இருக்கலாம், ஹவுஸ் கீப்பராக இருக்கலாம், வேலை செய்பவர். இவர்கள் யாராக இருந்தாலும் நம்ம ஹேர் ட்ரெஸ் சலூன் கூட போய் கூட நம்ம பண்ணலாம். ஹேர் ட்ரெஸ்ஸர் கூட கூட போய் பேசி இந்த தகவலை வந்து நீங்க அங்கேயும் சொல்லலாம். இது மூலியமாக நீங்க உங்களுடைய கான்டாக்ட் லிஸ்ட் அப்படின்றத நீங்க உருவாக்கிக்க முடியும். நீங்க ஒரு சில நிமிடங்கள்லயே வந்து உங்களுடைய மெமரி லிஸ்ட் வந்து இந்த உருவாக்க முடியும். இந்த லிஸ்ட நீங்க பயன்படுத்தினதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மக்களை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு நேரம் இல்லை அப்படின்றது சொல்லுவாங்க. ஆனா
நீங்க பிஸியாக இருப்பீங்க அப்படின்றது தெரியும். ஆனா உங்களுக்கு தெரிந்த நபர்கள் யாராவது வந்து ஒரு முக்கிய தேவையோட வாய்ப்பை தேடி இருப்பாங்க. அப்போ அவர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்குறீங்களா அப்படின்றத கூட நம்ம சொல்லலாம். இது மூலியமா தான் நம்ம கம்யூனிகேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்றோம். அவர்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் வாங்கி வச்சுக்கிறோம். நம்மளுடைய ஃபேமிலில நம்மளுடைய குடும்பத்தோட தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறோம். நம்மளுடைய குடும்ப நபர்கள் வந்து நம்மளுடைய பிசினஸ் டெவலப்மெண்ட்டை பார்த்து வந்து சரியாக பதில் சொல்லவில்லை என்றாலும் அவர்களோடு நம்ம இன்டராக்ட் பண்ணி யாராவது ரெக்கமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்றதையும் கேட்கலாம். சரி, அடுத்த படிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நேரத்துல இப்ப புதிதா இந்த விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறம் நீங்க நம்மளுடைய விளக்க காட்சியை பார்த்திருந்தீங்க அப்படின்னா, நீங்க இந்த பிசினஸ்ல நீங்க முற்றிலுமாக டெவலப் பண்ண முடியும். நீங்க ஒரு எக்ஸ்பர்ட்டாக ப்ரொஃபஷனலாக மாறலாம். அதற்கு முதல் படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எம்எல்சி பாடநெறிகள் நீங்க சேர வேண்டும். இது எல்லாம் நம்மளுடைய பேக் ஆபீஸ்ல இருக்கு. நீங்க கம்பெனியோட ஃப்ரீயாவே சைன் இன் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்க ஒரு நபரை வந்து இந்த பிரசன்டேஷன் யாருக்கு உங்களை அழைத்தார்களோ அவர்களை வந்து சந்தித்து பேசணும். அவர்களிடம் உடனடியாக சொல்ல வேண்டும், நான் வந்து சைன் இன் பண்ணணும் அப்படின்றத சொல்லணும். இவர்கள் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் உங்களுக்கு அனுப்புவாங்க. நீங்க சைன் இன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பேக் ஆபீஸ்ல கொடுத்திருக்கிற விஷயங்கள் அனைத்தையுமே வந்து தெரிஞ்சுக்குவீங்க. அடுத்த படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கான்ஃபரன்சஸ் ட்ரைனிங் அட்டென்ட் பண்றதுக்கு இந்த இடத்துல நிறைய ட்ரைனிங்ஸ் இருக்கு. வெபினார்ல கொடுக்குறோம். பெருல வாரத்துக்கு ஒரு முறை வெபினார்ஸ் அப்படின்றத கொடுக்குறோம். உங்க அனைவரையுமே நாங்க வரவேற்கிறோம். அதே நேரத்துல உங்களுடைய நாட்டிலையும் ட்ரைனிங்ஸ் அண்ட் வெபினார்ஸ் இருக்கும். அடுத்த படி பாத்தீங்கன்னா 90 நாள் திட்டத்தை பின்பற்றவும். அதாவது இந்த 90 நாட்களுக்கு பிறகு நீங்க எடுத்து அந்த பயிற்சியில உங்களுக்கு இலக்குகளே இல்லாம உங்களுக்கு இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் வந்து உருவாகும். கடைசி விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய இலக்கை அடையிற வரைக்கும் நீங்க ஓயக்கூடாது. அதாவது எப்பயுமே வந்து கிவ் அப் பண்ணவே கூடாது. நீங்க இந்த 90 நாள் திட்டத்தை பின்பற்றும் போதே நீங்க $1,500 earn பண்ணிருக்கலாம் இந்த 90 நாள்ல. இந்த 90 டே பிளான மறுபடியும் ஆரம்பிங்க. மற்ற பார்ட்னர்ஸ் நம்மளுடைய இருப்பாங்க ஸ்ட்ரக்சர்ல, அவர்களுடைய வளர்ச்சிக்கு பயன்படுங்கள். இப்போ பெருல நான் வந்து ஒரு பயனியர் மாதிரி. ஏன்னா 2 வருடங்கள் முன்னாடி நம்ம ஆரம்பிச்சோம். இன்னைக்கு எங்களுடைய ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா 22,000 மக்கள் இருக்காங்க. ஏன்னா நாங்க நிறைய எஃபர்ட் அப்படின்றது கொடுப்போம். நான் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு செய்யறேன். நாங்க என்ன செய்யறோம், நம்மளுடைய நிறுவனத்துல ரொம்ப ஆசையோட இந்த விஷயத்தை நான் செஞ்சுட்டு இருக்கேன். அதே நேரத்துல இந்த விஷயத்தையும் இந்த விஷனையும் மிஷனையும் உலகத்துல இருக்கிற அனைவருக்குமே நான் தெரியப்படுத்துறதுக்கு ஆர்வத்தோட இருக்கேன். எல்லாருமே வந்து நம்ம கம்யூனிட்டியில வரணும் அப்படின்றதோட ஆர்வத்தோட எல்லாரையும் வந்து அழைக்கிறேன். ஏன்னா நமக்கு கொடுக்குற போனஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப வேல்யூபிள் ஆனது. அதாவது அடுத்த டிகேட்ல கண்டிப்பாக நம்மளுடைய கம்பெனி வந்து நிறுவனமாகும், வளரும், கண்டிப்பாக வளரும். அதனால பார்ட்னர்ஸ் அனைவர்களுக்கும் நான் மிகவும் சந்தோஷத்தோட இந்த வாய்ப்பை வந்து இந்த வணிக விளக்க காட்சி உங்களுக்கு கொடுக்கிறேன். உங்களுடைய நேரத்திற்கு மிகவும் நன்றி என்னோடு இருந்ததற்கு. எப்பவுமே வந்து என்னுடைய புரிதலை வந்து இந்த பிசினஸ் பத்தி நான் உங்களுக்கு சொல்லுவேன். இப்போ உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா நான் வந்து பதில் சொல்வேன். ஆனா இந்த இடத்துல உங்களுக்கு நான் வந்து இந்த ட்ரீம் வீடியோ உங்களுக்கு நான் காட்ட போறேன். அதாவது எல்லாமே வந்து கனவுல இருந்தான் ஆரம்பிக்குது அப்படின்றத சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவை பார்த்து கனவு காணுங்கள். கேளுங்கள் நண்பர்களே, நான் உங்களிடம் கேட்க நினைக்கிறேன். அதாவது நான் கேட்க விரும்புவது பொதுவாக நாம் மறந்த ஒரு முக்கியமான விஷயம். இது மிகவும் முக்கியமானது. நீங்கள் என்னிடம் இருந்து கவனமாக கேட்கவும். நான் உங்களிடம் கேட்க நினைப்பது,
கனவு குழந்தையை போல் திறந்த மனதுடன் கனவு காணுங்கள். இந்த மோசமான சொற்றொடரை உங்களிடம் எப்போதும் சொன்னீர்கள் என்று நினைக்காதீர்கள். கனவு உண்மை ஆகாது என்று எது சொன்னாலும் அது போய் கனவு மெய்ப்படும். இது உங்களுடைய கனவாக இருந்தால், நீங்கள் நம்பிக்கை வைத்து செயல்பட்டால் கனவு உங்களை ஊக்கப்படுத்தும். உங்கள் படுக்கையை விட்டு எழுந்து உங்கள் ஆற்றலை கனவு முழுக்கமையாக ஆக்கும். கனவு உங்களை சந்தோஷப்படுத்தும். உங்களால் ஒருபோதும் தீய கனவு காண முடியாது. கனவு உங்களுக்கு இறக்கை கொடுக்கும். கனவு உங்களுடைய வெக்டராக இருக்கும். நம்பிக்கையான கனவு உங்கள் இலக்கை நோக்கிய பாதையை காட்டும். கனவு இல்லை என்றால் நீங்கள் குருடர்கள் போல் உங்கள் வாழ்க்கையில் உள்ள நீங்கள் எங்கு இலக்கே இல்லாமல் செல்வார்கள். ஒரே இடத்தில் சுற்றுவீர்கள். எங்க போக வேண்டும் என்று தெரியாது. டர்புலன்ட் ஃப்ளோவில் நீங்கள் ஒரு இடத்தில் போகிறீர்கள் என்றால் அதை நோக்கியே போவீர்கள். அதனால் கனவு காணுங்கள். அதாவது உங்களுடைய கனவு இல்லாமல் வாழாதீர்கள். இந்த உலகத்தில் நாம் வேலை மற்றும் இந்த உலகத்தில் நாம் வேலை மற்றும் சூரியனுக்கு உள்ள ஒரு சாதாரண நபராக இருக்கக்கூடாது. நாம் கனவு காண்பதற்கு மற்றும் உருவாக்குவதற்கு நாம் இங்கு உள்ளோம். திரும்பி பார்க்காமல் கனவு காணுங்கள். உங்களுடைய கனவை காணுங்கள். மற்றவர்கள் கூறும் கனவை அல்ல. அது எவ்வளவு சிறிய கனவாக இருந்தாலும் சரி, அது உங்களுடையது. கனவு அதை உண்மையாக்குவதற்கு பயன்படுங்கள். உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன், கனவு காணுங்கள். இல்லையில் உங்கள் கனவை மற்றவர்கள் காண்பார்கள். இதுதான் வாழ்க்கை. இதுதான் வாழ்க்கை. உங்களிடம் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், கனவை கேளுங்கள். உங்களுடைய கனவை மற்றவர்கள் காண விடாதீர்கள். உங்களுடைய கனவுகளை காணுங்கள், மற்றவர்களுடைய கனவை காணாதீர்கள். ஏனால் உங்களுடைய கனவை தான் இந்த இடத்தில் உண்மையாக்க போகிறீர்கள். சிறுவயதாக இருக்கும் போது நீங்கள் இந்த கனவை தான் காண்கிறீர்களா? இதுதான் செய்ய வேண்டும் என்று நினைத்தீர்களா? கேளுங்கள் நண்பர்களே, நில்லுங்கள், ஓட வேண்டாம். கனவு இல்லாமல் நீங்க எங்க போகணும் என்று நினைத்தாலும் அங்க போய் சேர முடியாது. உங்களுடைய நேரத்தை வீணாக்காதீர்கள். உங்களுடைய நேரத்தை வீணை அடிக்காதீர்கள். இது முக்கியமான ஒரு விஷயம். எனக்கு தெரியவில்லை எப்படி உங்களுடைய நேரத்தை வீணடிக்கிறீர்கள் என்று. நில்லுங்கள். நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள். நீங்க ஒரு முறை கனவு காணும் போது நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தீர்கள்? சிறு வயதாக இருக்கும் போது முக்கியமான கனவுகளை காண்பிப்பீர்கள். சயின்டிஸ்ட், டாக்டர்ஸ், ஆர்டிஸ்ட், ஸ்போர்ட்ஸ்மேன், ஆஸ்ட்ரோனாட்ஸ், காஸ்மோனாட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செய்ய வேண்டும் என்று நினைத்திருப்பீர்கள். நிறைய விஷயங்கள், மாஸ்டர் பீஸை உருவாக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறீர்கள். ஆனால் எப்படி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கூட தெரிந்திருக்காது அப்போ. ஆனால் அந்த கனவை காணும் போதே நீங்க சந்தோஷமாக இருந்திருப்பீர்கள். ஆனால் நீங்கள் வளரும் போது அந்த கனவை மறந்திருப்பீர்கள். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் கனவு உள்ளது என்று சொன்னால் நீங்கள் பைத்தியக்காரர்கள் என்று சொல்வார்கள். நிறைய பேர் சொல்லியிருப்பார்கள், இது முடியாது, நடக்காது, சீரியஸான விஷயத்தை செய்யுங்க அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. நீங்க ஒவ்வொரு விஷயத்தை இந்த உலகத்துல பார்த்து ஒவ்வொரு விஷயமே ஒருத்தருடைய கனவாக தான் இருந்தது. இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு விஷயமும். அதனால கனவு காணுங்கள். நீங்கள் எங்க இருந்தாலும் சரி, எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய கனவு உண்மையாக வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் யோசித்து பாருங்கள். உங்களுக்கு உண்மையாக என்ன வேண்டும் என்பதை கேளுங்கள். ஏன்னா மக்கள் இந்த இடத்துல உருவாக்குவதற்கும் புதுமையான விஷயத்தை கண்டுபிடிப்பதற்கும் இருக்காங்க. இது அன்நேச்சுரல், அப்நார்மல். நீங்கள் கனவு காணவில்லை என்றால் நேற்று இல்லை, நாளை இல்லை, இன்றை நேரத்துல கனவு காணுங்கள். பெரிய கனவாக இருந்தாலும் சரி, சிறிய கனவாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த உலகத்தை நீங்க எப்படி பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அப்படியே பாருங்கள். ஃபேண்டசிஸை உருவாக்குங்கள், கனவு காணுங்கள், அதை நம்புங்கள், அதை செயல்படுத்துங்கள். எப்போதும் ஒருபோதும் உங்களுடைய கனவை விட்டு கொடுக்காதீர்கள். உங்களிடம் எனக்கு நம்பிக்கை உள்ளது. நீங்களும் உங்களை நம்புங்கள். கனவு காண தொடங்குங்கள். அதாவது எனக்கு இந்த வீடியோ மிகவும் பிடிக்கும். ஏன்னா கனவு காண்பது என்பது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளுடைய கனவு தான் நம்மளுடைய எண்ணத்தை கொடுக்கும்.
இந்த கனவு காணும் போது நம்மளுடைய விஷயங்கள் நிறைய வாழ்க்கையில மாற்றம் அடையும். நிறைய பேர் வந்து அமைதியோடு சந்தோஷத்தோடு வாழணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அதாவது சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியதாகவும் இருக்கு. அதாவது நீங்கள் கம்பெனியோட ஜாயின் பண்ணிருக்கீங்களா? முன்னாடி இருந்தாலும் சரி, புதிதாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு புது வாய்ப்பு இருக்கிறது. இந்த வாய்ப்பை வந்து நீங்க எல்லோருக்கும் கொடுக்கலாம். உங்களுடைய நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா, அவர்கள் வந்து உணவு இல்லாம இருக்காங்க அப்படின்னா, அவர்களோடு நீங்க பகிர்ந்துக்கலாம். இப்போ என்னுடைய மனதிலிருந்து நான் பேசுறேன். நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய சுற்றுச்சூழல்ல இருக்கிற மக்கள் அனைவருக்குமே இந்த வாய்ப்பு வேணும். அப்போ இந்த இடத்துல கம்பெனில, நிறுவனத்துல நம்ம ஒரு ப்ராக்ரஸ் பார்க்கிறோம். அதனுடைய படிகள் வந்து என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கிறோம். அதே நேரத்துல நாங்க சர்ப்ரைஸ்டாவும் இருக்கோம், எக்ஸைட்டடாவும் இருக்கோம். கம்பெனி கொடுக்கிற விஷயங்கள். நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா, வேர்ல்ட் CRU செக்யூரிட்டி டோக்கன் வந்து நீங்க UGP குரூப்ல இருந்து வாங்க முடியும். இன்னைக்கு 50 சென்ட் என்று சொல்லுகிறோம். ஆகஸ்ட் 16ஆம் தேதியிலிருந்து சில நாட்கள் பிறகு ஒவ்வொரு வேர்ல்ட் CRU உடைய விலையும் அதனுடைய விலை ஏறி 80 சென்ட்ஸ் என்று இருக்கும். $0.8 இது வந்து ஒரு நல்ல விஷயம். நம்மளுடைய அசெட் வேல்யூ வந்து அதிகமாக போகிறது. இதை நம்ம கண்டிப்பாக புரிந்து கொள்ளணும். இது வந்து இன்னைக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இதுதான் உங்களுடைய முதல் முறையாக இந்த வெபினார் அட்டெண்ட் பண்றீங்கன்னா, நீங்க வேர்ல்ட் CRU வாங்கணும், 50 சென்ட்ஸ்ல வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த வாய்ப்பை தவற விடாதீர்கள். ஏன்னா 50 சென்ட்ஸ் என்று அந்த பிரைஸ் மறுபடியும் வராது. ஆகஸ்ட் 16 மாதத்திலிருந்து 80 சென்ட்ஸ் அப்படின்றது இருக்கும். 10th செப்டம்பர் வரைக்கும் அதனுடைய விலை ஏறி $1 மாறும். அதாவது $1 வந்து $2 மாறலாம். வருகிற மாதத்துல நம்மளுடைய கேபிட்டலைசேஷன் அப்படின்றது வளரும். நம்மளுடைய நிறுவனமும் வளரும். நம்ம தான் இந்த கம்பெனியுடைய பெரிய ஒரு கார்ப்பரேஷன் வந்து உருவாக்கி இருக்கோம் குளோபலாக. நீங்க அனைவரும் இந்த கம்பெனியுடைய கோ-ஓனர்ஸ். அதனால உங்க அனைவரையுமே வந்து நான் என்கரேஜ் பண்ண விரும்புறேன். நீங்க இதுல ஒரு பங்குதாரரா இருக்கிறதுக்கு. கூடிய சீக்கிரத்துல உங்க அனைவருமே வந்து ட்ரைனிங்ல சந்திக்கிறதுக்கு வெயிட் பண்றேன். இது வந்து ஒரு கார்ப்பரேட் பிரசன்டேஷன். ஒரு லிமிட்டடான டைம்ல நம்ம இதை பண்றோம். உங்களுக்கு தெரியும், திங்கட்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் நீங்க வேற வேற வெபினார்ஸ் பயிற்சியிலையும் நீங்க கலந்துக்கிறீங்களாம். அதனால இந்த வெபினார்ல பகிர்ந்துக்கிறீங்க அப்படின்னா, யார் உங்களை அழைத்தார்களோ அவர்களை போய் சந்திச்சு பேசுங்க. அவர்கள் வந்து அடுத்து என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு நாலேஜ் கொடுப்பாங்க. சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா, நம்ம வந்து பேக் ஆபீஸ் வந்து கிரிப்டோ கரன்சிஸ் வச்சு டாப் அப் பண்ணலாம் அப்படின்றது இருக்கு. இதுக்காக நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஏனென்றால் புது டோக்கன்ஸ் நம்ம எக்ஸ்சேஞ்சுக்கு வரதுக்காக பொறுமையாக இருந்தோம். இப்ப நம்ம கிட்ட USDT அப்படின்றது இருக்கு. ERC20 பேஸ் பண்ணி இருக்கு. ட்ரான் நெட்வொர்க் இருக்கு.
அதுக்கப்புறம் USDT TRC20 இருக்கு ட்ரான் நெட்வொர்க் பயன்படுத்தி. இது ஒரு முக்கியமான விஷயம், நம்ம பேக் ஆபீஸை டாப் அப் பண்றதுக்கான வழிமுறை. சரி, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ப்ராஜெக்டோட ரொம்ப ஆர்வத்தோட இருக்கீங்க. எவோரிச்ல இந்த எக்கோ சிஸ்டம்ல ஒரு தனித்துவமான ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. ஆகஸ்ட் 5ஆம் தேதி அன்னைக்கு எமானுவேல் பரோனி கூட ஒரு மீட்டிங் இருந்தது. இவர் வந்து இந்த NDE ப்ராஜெக்ட்டுக்கு ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கிறாரு. நாங்க இந்த NDE ப்ராஜெக்ட் பத்தின எல்லா கேள்விகளுக்குமான பதிலும் நாங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ப்ராஜெக்டோட ஒரு பார்ட்னராக இருக்கிறதுனால நீங்க உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஜிட்டல் கேரண்டி அப்படின்றது கிடைக்கும். நீங்க இந்த இடத்துல பேங்க்ல கொலாட்ரலாக பயன்படுத்த முடியும். நீங்க டோக்கன்ஸ் வந்து கொலாட்ரலாக பேங்க்ல கொடுக்கலாம் உங்களுடைய பாரோயிங்ஸ்க்காக. எமானுவேல் வந்து எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுத்திருந்தாரு. அதை கலெக்ட் பண்ணி உங்களுக்கு பதில் கொடுத்திருந்தார். அது Q&A செக்ஷனாக கொடுத்திருந்தார். சரி, உங்களுக்கு தேவையான நம்பிக்கைக்குரிய திட்டங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ எவோரிச் அப்படின்றது புது எக்கோசிஸ்டம் அப்படின்றது தெரியும். இது வளர்ந்துட்டு இருக்குன்றதையும், நமக்கு வந்து புது புது வேகன்சிஸ் நமக்கு இருக்கு, ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. முதலாவதான வேகன்சி பாத்தீங்கன்னா, இது பசால்ட் ப்ராஜெக்டுக்காக ஒரு கமர்ஷியல் டைரக்டர் வந்து பசால்ட் ஃபேக்டரி போலாண்ட்ல இருக்கிற வேணும். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, யூனிட் எக்ஸ்சேஞ்ச் இங்க டைரக்டருக்கு தேவைப்படுறாங்க. இவர்கள் ஸ்ட்ராட்டஜி டெவலப்மெண்ட் வந்து நம்மளுடைய எக்ஸ்சேஞ்ச் யூனிடெக்ஸ்க்காக. குளோபல் யூனிட் பேலையும் வேகன்சி இருக்கு. டெக்னிக்கல் கோஆர்டினேட்டர் நமக்கு தேவைப்படுகிறார்கள், கமர்ஷியல் டைரக்டரும் தேவைப்படுகிறார்கள். ஐடி டிபார்ட்மெண்ட்லயும் ஒரு வேகன்சி இருக்கு. இது வந்து பேக் எண்ட் டெவலப்மெண்ட்டும் ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பரும். நான் நம்புறேன் இந்த இன்னொரு ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் வந்து உங்களுக்கு திறக்கப்படுது. அடுத்த ஸ்லைட் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கொடுக்கிற வாய்ப்புகளை வந்து நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். இதுதான் டிக்கெட் வாங்கியிருந்தீங்க, காங்கிரஸ் இட்டாலியில பங்கெடுத்திருந்தாலும் சரி, உங்களுக்கு ஆன்லைன் இல்ல ஆஃப்லைன் எங்க இருந்தாலும் சரி, டிஜிட்டல் கேரண்டிஸ்ல வந்து பிரசன்ட் பண்ணப்பட்டிருந்தது. அவர்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு இருந்தது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 50% அக்கவுண்ட் டிஜிட்டல் கேரண்டி லைசன்ஸ் 7 அவர்களுக்கு இருக்கு. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இதற்காக நீங்க இந்த டிக்கெட்டை வாங்கணும். அந்த அக்சஸ் ரெக்கார்டிங் அக்சஸ் வாங்கி அதுக்கப்புறம் நீங்களுடைய 50% டிஸ்கவுண்ட்டை பயன்படுத்திக்க முடியும். ஏன்னா இதனுடைய ப்ரொமோஷன் வந்து 5th of August கொடுக்கப்பட்டது. மறந்துடாதீங்க. சோசியல் மீடியால போய் முக்கியமாக யூடியூப் சேனல்ஸ் எல்லாமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கிட்ட வந்து எவோரிச் வந்து வேற வேற மொழிகள்ல இருக்கு. உங்களுடைய லாங்குவேஜ் எதுவோ அதை நீங்க சூஸ் பண்ணுங்க. நீங்க இங்கிலீஷ், ஸ்பானிஷ், ரஷ்யன், வியட்நாமீஸ், ஹிந்தி, தமிழ் எதுவாக இருந்தாலும் சரி, நாங்க அனைவருக்கும் அனைத்து பார்ட்னர்ஸ்க்கும் வந்து நாங்க யோசிக்கிறோம். நாங்க உங்களுக்காக தான் ஒர்க் பண்றோம். அப்டேட்டட் இன்ஃபர்மேஷனாக நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதை எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே நேரத்துல யூகெயின் சேனலும் இருக்கிறது. யூஜிபே குரூப்புக்கும் ஒரு சேனல் இருக்கு. அதுக்கப்புறம் குளோபல் யூனிட் பே பேமெண்ட் சிஸ்டம்க்கும் வந்து பிளாக் செயின் டெக்னாலஜியை பயன்படுத்தி கிரிப்டோ யூனிட் பிளாக் செயின் சேனல் ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் யூனிடெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் சேனல் இருக்கு. உங்களுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த சேனல் வேணுமோ அந்த சேனல்ல போய் எல்லா விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் நடந்தது. யூகெயின் ப்ரொமோஷன் மில்லியனர் இன் 3 months உடைய ரெக்கார்டிங் வந்து உங்களால இப்ப வந்து பார்க்க முடியும்.
என்னைக்கு நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலை மாதம் 27ஆம் தேதி நடந்தது. யூடியூப்ல இதை போய் நீங்க பார்க்க முடியும். இந்த ரெக்கார்டிங்கை நீங்க அங்க போய் பார்க்கலாம். இது ஒரு முக்கியமான வெபினார். வேற வேற லாங்குவேஜ்ல இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. ரஷ்யன், மணிப்பூர், தமிழ், பிரெஞ்சு மற்றும் பல மொழிகள். அதுக்கப்புறம் யூகேன் உடைய வாய்ப்பை பத்தி நம்ம சொல்லியிருக்கோம். கிளைண்ட்ஸுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கோம். பிசினஸ் ஓனருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல வந்து புது பார்ட்னர்ஸ்க்கான தகவல் இது. உங்களுக்கு இந்த இடத்துல நிறைய கேள்விகளுக்கான பதில் இருக்கும். உதாரணத்துக்கு நான் எங்க ஆரம்பிக்கணும் முதலாவது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க பர்சனல் அக்கௌண்ட் பேக் ஆஃபீஸ் போய் நீங்க உங்களுடைய செக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாருங்க. அந்த சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. MLCA பிசினஸ் டெவலப்மெண்ட்டை பாருங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆன படிகள் எடுங்க. ரெலவெண்ட் மெட்டீரியல் ஸ்ட்ரக்சருக்கு போய் உங்களுக்கு தேவையான விஷயத்தை எல்லாமே நீங்க கத்துக்கோங்க, அப்டேட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து MLM பிசினஸ் வந்து பழைய விஷயத்துல பண்ணிருப்பீங்க. ஆனா இது அது கிடையாது. இது மல்டி லெவல் கிரவுட் இன்வெஸ்டிங். உங்களுக்கு நெசசரி கைட்லைன்ஸ் எல்லாமே, மெட்டீரியல்ஸ் எல்லாமே இங்க இருக்கு உங்களுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு, இந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறது. அடுத்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா, உங்க ஒரு தனியார் முதலீட்டாளர் கல்விக்கூட அலுவலகங்களுக்கான திறமையான செயல்பாட்டுக்கான புதிய கருவிகள். நமக்கு ஆஃபீஸ் பிராண்டிங் செஷன் இருக்கு. பார்ட்னர் டூல்ஸ்ல போய் பார்க்கலாம். பேக் ஆஃபீஸ்ல APIல உங்களுக்கு அந்த இடத்துல வந்து மெட்டீரியல்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க ரிவ்யூ பண்ணலாம், இல்லைன்னா பிரிண்ட் அவுட்டும் பண்ணிக்கலாம். நீங்க பேப்பர்ல படிப்பதற்கு சந்தோஷப்படுகிற நபராக இருந்தாங்கன்னா அதை ஃபைலா வச்சுட்டு டாக்குமெண்ட்டை டவுன்லோடும் பண்ணிக்கலாம். இல்ல பிரிண்ட் காப்பியை உங்களுடைய சிஸ்டம்ல டவுன்லோடும் வச்சுக்கலாம். சில இது வந்து ப்ரிவியூல இருக்கிறது வந்து ரீடிங்காக மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கும். அது டவுன்லோட் பண்றதுக்காக இருக்காது, பிரிண்ட் பண்றதுக்காக இருக்காது. அடுத்தது பாத்தீங்கன்னா கிரிப்டோ யூனிட் பிளாக் செயின் மற்றும் ஈவென்டி ஸ்டேக்கிங். அதாவது அன்புள்ள பங்காளர்களே, கிரிப்டோ யூனிட் பிளாக் செயின் ஈவென்டி ஸ்டேக்கிங் வெகுமதிகளை கணக்கிடும் போது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. மேலும் ஸ்டேக்கிங் CRU பிரிவில் ஜூலை 22 முதல் 26 வரை பிளாக் செயினில் கிளைம் CRU பட்டனை கிளிக் செய்யாத அனைவருக்கும் 5 நாட்களுக்குள் ஈவென்டி ஸ்டேக்கிங் வர வைக்கப்படும். அதனால ஈவென்டி ஸ்டேக்கிங் வராத நபர்கள் வந்து பொறுமையாக இருக்க வேண்டும். உங்களுடைய அப்ரூவல்ஸ் எல்லாம் கண்டிப்பாக கொடுக்கப்படும். சில மெயின்டெனன்ஸ் ஒர்க் வந்து பிளாக் செயின் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். அடுத்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா எவோரிஸ் ட்ரைனிங்ஸ். உங்களுடைய வணிகத்தை வளர்க்கறதுக்கு நம்ம கிட்ட இங்க 4 லெவல் இருக்கு. லெவல் 1 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி வந்து இலக்குகளை பண்றது, செட் பண்றது, இலக்கு, கனவு இதெல்லாம் பண்றது பத்தி நிலை 1ல படிப்பீங்க. நிலை 2ல வந்து உங்களுடைய கனவுகளை ரியாலிட்டியாக மாற்றுவது எப்படி அப்படின்றத பாப்பீங்க. அதனால இங்க கொடுத்திருக்கிற கருவிகளையும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் வந்து பயன்படுத்திக்கோங்க, ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே. இரண்டாவது வந்து பிசினஸ் பிளான் உங்களுடைய வாழ்க்கைக்காக நீங்க கத்துக்குவீங்க. எப்படி பிசினஸ்ல வந்து பிஹேவ் பண்ணணும் அப்படின்றதையும் கத்துக்குவீங்க. அதே நேரத்துல இந்த இடத்துல நிலை 2ல நிலை 1ம் இருக்கும். அதே நேரத்துல 3ல வந்து 1 and 2ம் இருக்கும். இந்த நிலை 3 பாத்தீங்கன்னா லெவல் 1 and 2 படித்ததுக்கு அப்புறம் லெவல் 3. உங்க வாழ்க்கையினால பேலன்ஸ், உங்களுடைய எமோஷன் மூட்ஸ், சமநிலை எப்படி, இந்த ஒரு கலைகளை பழக்க வழக்கங்கள், ஹேபிட்ஸ் எப்படி உருவாக்குவது, இது எல்லாமே இந்த இடத்துல நீங்க கத்துக்குவீங்க. உங்களுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு இந்த பயிற்சிகள் எல்லாம் மிகவும் முக்கியம். நிலை 4 பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் வந்து உங்களை நீங்க முற்றிலுமாக படிப்பு, அதாவது கத்துக்கணும் அப்படின்ற ஆர்வத்தோட இருக்கிற மக்களுக்கு இந்த லெவல் 4. இதுல எல்லா மெட்டீரியல்ஸும் இருக்கும். லெவல் 1, 2, 3 இது 3மே இங்க அடங்கி இருக்கும். நீங்க இந்த இடத்துல எல்லா மெட்டீரியல்ஸையுமே படித்ததுக்கு அப்புறம் நீங்க ஒரு MLCA மாஸ்டராக மாறுவீர்கள்.
நீங்க ஒரு புது டீம் ஆஃப் சக்சஸை உருவாக்க முடியும். சரி, அடுத்த படி என்ன அப்படின்றத பார்ப்போம். MLCI Pro. இது வந்து ஒரு ஆன்லைன் ட்ரெய்னிங். இது வந்து ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி. 1 மாதம் நடக்கும். ஒரு வாரத்தில் 2 அமர்வுகள் இருக்கும். ஒவ்வொரு அமர்வும் 2லிருந்து 2.5 மணி நேரம் வரைக்கும் இருக்கும். அதாவது இப்போதைக்கு பாத்தீங்கன்னா 1000 அலகுகள் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு டெஸ்ட் கொடுத்து டெஸ்ட் பண்ணப்படும். அதாவது நீங்க 70% மார்க் எடுத்திருந்தாதான் உங்களுக்கு பர்சனல் சர்டிபிகேட் அப்படின்றது கொடுப்பாங்க. அப்பதான் அவங்களுடைய ப்ரொஃபஷனல் எம்ஏ வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்க ப்ரொஃபஷனல் MLCA பிசினஸ்ல அப்படின்றத சொல்லுவாங்க. யாரெல்லாம் இப்போதைக்கு 100% சர்டிபிகேட் ஸ்கோர் எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு சர்டிபிகேட் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்றது கொடுப்பாங்க. MLCI. இந்த இடத்துல நாங்க தியரியை பத்தி மட்டும் பேசுறது இல்ல. பிராக்டிஸ் ஓரியன்டாகவும் நாங்க பேசுறோம். பிராக்டிஸ் பேஸ்டாவும் இருக்கும். இந்த இடத்துல விலை பாத்தீங்கன்னா $1000. இங்க நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். நிறைய விதமான அனுபவம் உங்களுக்கு இங்க கிடைக்கும். இந்த இடத்துல ஒரு முக்கியமான பிரசன்டேஷன்ல ஒரு முக்கியமான ஸ்லைடு இது. இதுதான் நம்மளுடைய இந்த மாதத்துக்கான ஸ்கெடியூல். அதாவது ஒவ்வொரு சனிக்கிழமையும் என்ன நடக்கும் அப்படின்ற விஷயத்தை இங்க பார்க்கிறோம். ஒவ்வொரு மாதத்துக்கான முதல் சனிக்கிழமையில பாத்தீங்கன்னா சப்மரி வெபினார் இருக்கும். அதாவது அந்த இடத்துல நீங்க நம்மளுடைய நிறுவனத்துடைய ப்ராஜெக்ட் நியூஸ் பார்ப்பீங்க, பிளாக் செயின் நியூஸ் பார்ப்பீங்க, நிறைய விஷயங்கள் செய்திகளையும் பார்ப்பீங்க. 2வது சனிக்கிழமை மாதத்துல பாத்தீங்கன்னா க்ளோஸ்ட் வெபினாராக இருக்கும். இந்த இடத்துல சம்மரி வெபினார் வந்து இன்னைக்கு நடக்கும். 3 PM மாஸ்கோ டைம், அதாவது 5:30 மணி நேரம் இந்தியா டைம்ல நடக்கும். இது யார் வேணாலும் வந்து அட்டெண்ட் பண்ணலாம். பார்ட்னராக இருக்கிறவர்கள், யூசராக இருந்தாலும் சரி. 2வது பாத்தீங்கன்னா மாதத்தின் ஒவ்வொரு 2வது சனிக்கிழமையும் க்ளோஸ்ட் வெபினார். நீங்க கன்சல்டன்டாக இருக்க வேண்டும். இல்லைன்னா 1000 யூனிட்ஸ் அப்படின்றத இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க குவாலிஃபைட் பீப்புள். இதுதான் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டிபார்ட்மெண்டாக இருக்கும். இது வந்து கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து இந்த பகிரப்படும். 3வது சனிக்கிழமை பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அம்பாசிடர் கிட்ட இருந்து ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் இருந்து நமக்கு வந்து பயிற்சி இருக்கும். 4வது சனிக்கிழமை மாதத்துல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அம்பாசிடர்ஸ்க்கும் ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ்க்கும் வந்து லோக்கல் லீடர்ஷிப் கவுன்சில் மெம்பருக்கும் வந்து பயிற்சி கொடுக்கப்படும். இது வந்து கல்வி, ஒரு மனிதருடைய டெவலப்மெண்ட்டுக்கான கல்வி இங்க கொடுக்கப்படுகிறது. இந்த பயிற்சிகள், இந்த வெபினார்ஸ் தான் வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் வந்து நடக்கிறது. ஒவ்வொரு மாதத்திலும் மக்கள் வந்து உங்களுக்கு வெபினார்ல வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணலாம். நான் நம்புறேன் மக்கள் இந்த இடத்துல இருக்கணும், இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கணும் அப்படின்றத நான் நம்புறேன். சரி, அடுத்த ஸ்லைட் போகணும் அப்படின்னா உங்களுக்கு நான் இந்த இடத்துல ஒரு வீடியோ காட்ட விரும்புறேன். அண்ட் அதே நேரத்துல உங்களுக்கு நன்றி சொல்ல விரும்புறேன் உங்களுடைய கவனத்திற்கு. என்னுடைய பேர் பெட்ரோ விலிச்சியஸ். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கடைசி வீடியோவை நம்ம இப்ப பார்ப்போம்.